தமிழ் தெலுங்குல முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். மறைந்த நடிகை சாவித்ரி அவர்களின் வாழ்க்கை கதையான நடிகையர் திலகம் படத்துல நடிச்சு தேசிய விருதும் பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில இவங்க கொடுத்திருக்கிற பேட்டியில, நான் ஆரம்ப காலத்துல சினிமாவில் அடியெடுத்து வைத்த நாட்களை இப்ப நினைச்சா வேதனையாகவும் இருக்கு, சில நேரம் சிரிப்பும் வருது. ஒரு மலையாள படத்துல நடிக்க தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு வந்தது. நானும் அம்மா மாதிரி நடிகையாக போறேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட போனேன். ஆனா அந்த படம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் 2 புதிய படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன். அந்த படங்களும் கூட இடையிலேயே நின்றுச்சு. இதனால என்ன ராசி இல்லாத நடிகைன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்ன ஒப்பந்தம் செஞ்சா படம் நின்றும் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. நான் முயற்சியை கைவிடல. மெல்ல மெல்ல என்னை மெருகேற்றி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சு தேசிய விருது பெற்று முன்னணி நடிகையா உயர்ந்தேன். இப்ப நிறைய நல்ல படங்கள்ல நடித்து பெயர் வாங்கி இருந்தாலும் ஆரம்ப காலத்துல எதிர்கொண்ட விமர்சனங்கள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்து வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.